இமேஜினேஷனாக இருந்தால் கூட ஒரு அளவு வேணாமாங்க. பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க. மரத்து மேலே இந்த வேர்க்கடலை விளைஞ்சிருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு ஐடியா. பாருங்க ஒரு பாலத்துக்கு அடியில் எவ்வளோ சூப்பராக இந்த ஒரு வாட்டர் மேலன் விளைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பரான ஒரு வாட்டர் மேலன் அருமையாக கணிஞ்சிருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இவங்க மரத்தால் செய்யப்பட்ட இந்த கலப்பை யூஸ் பண்ணி அருமையாக வந்து உருளைக்கிழங்குல அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்துருக்கு இந்த உருளைக்கிழங்கு. இதில் பாருங்க பவர் டில்லர் மிஷினை வச்சு இவர் எவ்வளோ அருமையாக ஏர் ஓட்டுறாரு. நமக்கு கம்மியான செலவில் நல்லா வந்து ஏர் ஓட்டுறதுக்கு இந்த ஒரு பவர் டில்லர் மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பாருங்க கொக்கி கலப்பு மாதிரி இருக்குங்க. இந்த கலப்பை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக மண்ணை கொத்தி விடுறாங்க பாருங்கள். சூப்பரான ஒரு ஆழம் போய் அருமையாக வந்து கொத்தி விடுது. செம்மையாக இருக்குது இந்த ஒரு டூல்ஸு பார்க்குறதுக்கே. இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி பாய்ச்சுறாருங்க. எவ்வளோ சூப்பராக இந்த வரப்பு தண்ணி பாய்ச்சுற மாதிரி வால்வு செட் பண்ணியிருக்காரு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருங்க. இது ஒரு நல்ல ஒரு ஐடியாங்க இது. இதில் பாருங்கள் இளநீ வந்து எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு பாருங்கள். செவ்வெளநீ சூப்பராக இருங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இளநீன்னு ஒன்று ஏஐல மூலியமாக எடிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் இந்த பெரியவர் எவ்வளோ சூப்பராக இந்த வெங்காயத்தை நடவு பண்ணுறதுக்காக இந்த ஒரு சின்ன ஜாடியில் மணலை வச்சுட்டு இந்த தண்ணியில் எப்பயுமே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காரு. ஈரப்பதம் குறையாமல் இருக்கிறதுக்கு செம டெக்னிக். இதில் பாருங்கள் இந்த கேரட்டு எவ்வளோ சூப்பராக இந்த விளைச்சலுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். அதை எவ்வளோ அருமையாக அறுவடை பண்ணுறாங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அருமையான கேரட் அறுவடை செம்மையாக இருக்குது. வீடியோவில் நீங்கள் பார்க்குற அந்த படத்தோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு சதை பகுதியோடு இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு சின்ன விதையை மட்டும் நடுவில் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா. இதில் பாருங்கள் இது கரும்பு நடவு முதல் அறுவடை வரையும் உள்ள வீடியோங்க. எவ்வளோ சூப்பராக வந்து பொங்கல் கரும்பு அருமையாக சூப்பராக நடவு பண்ணாங்க பாருங்கள் சைனாக்காரங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு கரும்புங்க. இதில் பாருங்கள் பொதுவாக வந்து தாய்லாண்டில் அதிகமாக வந்து தென்னை மரங்கள் தென்னங்காய் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்குங்க. அது எவ்வளோ அருமையாக இந்த மிஷினில் வச்சு தேங்காய் உரிக்கிறாங்க பாருங்கள். செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. க்ளீனாக உரிச்சிட்டாங்க பாருங்கள். இதில் பாருங்கள் இவர் எவ்வளோ சூப்பராக இந்த வாட்டர் மிலன் விளைச்சலை அருமையாக பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு இந்த வாட்டர் மிலனை எப்படி வெட்டி காட்டுறாரு பாருங்கள். சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வாட்டர் மிலனுங்க. செமையாக அறுவடை பண்ணிட்டாரு. இதில் பாருங்கள் இந்த தக்காளி செடியை இந்த கம்போட வச்சு கட்டுறதுக்கு இவர் சூப்பரான இந்த டெக்னிக் சொல்லி தராரு பாருங்க. இந்த டெக்னிக்கில் நீங்கள் வந்து கயிறு கட்டினீங்கன்னா செடிக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. எவ்வளோ சூப்பராக கட்டிட்டாரு பாருங்கள். இடையில பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஈஸி டெக்னிக்கை யூஸ் பண்ணி அருமையாக இந்த வாட்டர் பாட்டில் மூலியமாகவே ஒரு வாட்டர் ஸ்ப்ரிங்லராக யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். செம டெக்னிக்கை இது மூலியமாகவும் நம்ம அருமையாக வந்து தண்ணீர் பாய்ச்சி. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அதிக காரத்தன்மை உள்ள அமெரிக்கன் சில்லிங்க. பாருங்கள் இந்த மிளகாய்களை அதிகம் வந்து காரத்தன்மை இருக்கிறதுனால இதை வாங்கி பறித்து காய வச்சு அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் பொதுவாக வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்காம நம்ம ரொம்ப அவதிப்பட்டிருப்போம். ஆனால் இவங்கள பாருங்கள் மாடியிலே எவ்வளோ சூப்பராக விவசாயம் பண்ணி எவ்வளோ அருமையாக அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். செம்மையான ஒரு ட்ரிக்காக இருக்குது. வீடியோவில் பாருங்கள் ஒரு அழுக்கான தண்ணியை கூட நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு ட்ரிக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த பேரலில் அடுக்கடுக்காக கல்லை போட்டு சூப்பராக வந்து க்ளீன் வாட்டரை ப்ரீஃபை பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். செம்மையாக இருங்க பார்க்குறது. வீடியோவில் பாருங்கள் சவுளெல்லாம் ஒன்றா சேர்த்து எவ்வளோ சூப்பராக ஒரு நிலத்துக்கு வேலை செய்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டை ஒன்று ரெடி பண்ணிட்டாரு பாருங்கள். எந்த அளவுக்கு ஈஸியாக வேலையை முடிக்கிறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஒரு ட்ரிக்கை எல்லோரும் ஃபாலோ பண்ண. இதில் பாருங்கள் மக்காச்சோள கதிரிலேருந்து இந்த மக்காச்சோள மணிகளை பிரித்து எடுக்கிறதுக்கு இவர் எவ்வளோ அருமையாக அந்த கட்டையால் அடித்து சேமையாக பிரிக்கிறார் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஹார்வெஸ்டர் மிஷினுங்க. எவ்வளோ அருமையாக மக்காச்சோள கதிர்கள் மட்டும் போடுது. மீதி எல்லாத்தையும் பவுடராகி வெளியே தள்ளுதுங்க. செமையாக இருக்குங்க இந்த ஒரு மிஷினோட. நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான பவர் டில்லருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஏற்கனவே அறுவடையாக இருக்கிற அந்த தண்டு பகுதி எல்லாமே அருமையாக பவுடராக அரைச்சி கடாசுது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் இந்த விவசாயி எவ்வளோ சூப்பராக மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஹார்வெஸ்டர் மிஷின் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக அறுவடை பண்ணுறாரு பாருங்கள். கதிர்களை தனியாக பிரித்து இந்த சாக்கில் ஸ்டோர் பண்ணுது. செமையாக இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டு உள்ளே இருக்கிற செடிகளுக்கு அருமையாக வந்து மண் அணைக்கிறதுக்காக வெளியிலேருந்து மண்ணை வாரி எவ்வளோ அருமையாக வந்து கொட்டி அணைச்சி விட்றாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இவங்க ஒர்க்கு. செமட்ரிக்காக இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள் இது ஒரு பவர் வீடர் தாங்க. எவ்வளோ சூப்பராக மோட்டர் செட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அருமையாக வந்து ஒர்க் ஆகுது. செம்மையாக வந்து வீட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துச்சு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க பாருங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் மணலை இந்த சாக்கு மூட்டையில் வாடுறதுக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு ட்ரிக்கை யோசிச்சிருக்காரு பாருங்கள். பக்கெட்டை அடிப்பாகத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த சாக்குக்குள்ளே வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக அதில் மண்ணை ஃபில் பண்ணுறாரு பாருங்கள். இது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே சின்னாமல் சூப்பராக நம்ம வந்து மண்ணை வாரி. இந்த வீடியோவில் பாருங்கள் கரும்பு குச்சிகளை நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கரும்பு குச்சிகளை நடவு பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ அருமையாக இந்த ஒரு ரொட்டோவேட்டர் கலப்பையை வச்சு சூப்பராக வந்து மண்ணை அணைச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க இந்த ஒர்க்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் குதிரையை எவ்வளோ அருமையாக வந்து ஏர் ஓட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. சேரட் வண்டியில் ஓடுற குதிரையே எவ்வளோ சூப்பராக வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தி அருமையாக ஏர் ஓட்டுறாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. முள்ளங்கி விளைச்சல் அதிகமாகிடுச்சுன்னா அதோட விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி முள்ளங்கிகளை கட் பண்ணி சூப்பராக காய வச்சு நம்ம வந்து அதை நூடுல்ஸாக வந்து அருமையாக ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி நம்ம மதிப்பு கூட்டி விற்க முடியும்.
இதில் பாருங்கள் இந்த மாதிரி மிஷினு நம்ம ஊர்லேயே வந்துட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மரவள்ளி குச்சிகளை நடவு பண்ணும்போது அந்த குச்சிகளை விட்றாங்க, அருமையாக கட் பண்ணி சூப்பராக நடவு பண்ணும் போது செம்மையாக இருக்குங்க. வீடியோவில் பாருங்கள் களைக்கொல்லியை சேஃப்டியாக அடிக்கிறதுக்கு ஒரு அருமையான புனல் செட்டப்பில் இருக்க நாசிலுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த ஒரு நாசிலில் எந்த வித செடிக்கும் பாதிப்பு இல்லாமல் அருமையாக வந்து களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு இந்த ஒரு நாசில் யூஸ் ஆகுது. சூப்பரான ஒரு இந்த வீடியோலையும் பார்க்குறது டிரான்ஸ்பிளான்டர் எக்யூப்மெண்ட் தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மல்ச்சிங் ஷீட்டில் அருமையாக ஹோல்ஸ் போட்டு சூப்பராக வந்து செடிகள் நடவு பண்ணுது. எக்ஸலண்ட்டான ஒரு டூல்ஸுங்க, ஈஸியான முறை. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த பவர் ஸ்ப்ரேயர் வச்சு இந்த பைக் பின்னாடியே உட்காந்துட்டு செம்மையாக ஸ்ப்ரே பண்ணிட்டு வராங்க பாருங்கள். அருமையான டெக்னிக்காக இருக்குது, ஈஸியாக வேலையை முடிக்கிறாரு பாருங்கள். சூப்பர் டெக்னிங்க. வீடியோவில் பாருங்கள் இந்த பெரியவர் எவ்வளோ சூப்பராக நெல் நடவு பண்ணுறதுக்காக அருமையாக மார்க் பண்ணி கொடுக்குறாரு பாருங்கள். செம்மையாக வந்து மார்க் பண்ணி கொடுத்தா அந்த இடத்துல அருமையாக நடவு பண்ணுறாங்க. சூப்பர் ஐடியாவாக இருக்குங்க இது. வீடியோவில் பாருங்கள் போர்ட்டபிள் நாப்ஷாக் ஸ்ப்ரேயரை வச்சு எவ்வளோ அருமையாக இந்த ஒரு 50 மீட்டர் பைப்பை அருமையாக இழுத்துட்டு போய் ஸ்ப்ரே பண்ணுறாரு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இது மூலிமா வந்து டேங்கர் தூக்கிக்கிட்டு அடிக்கணும் அவசியம் இல்லை. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு அற்புதமான ஒரு ஹார்வெஸ்டர் மிஷினுங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வேர்க்கடியில் இருக்கிற மரவள்ளிகளை அருமையாக வந்து எடுக்கிறாங்க. செம்மையாக ஹார்வெஸ்ட் பண்ணி போடுது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த முட்டைகோசை பேக்கிங் பண்ணுறதுக்காக இந்த சாக்கு பை ஸ்டடியாக நிப்பாட்டுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டூல்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணுறாங்க, பார்க்கவும் நல்லா இருக்கு பாருங்கள். செமட்ரிக்கான ஒரு டூல்ஸு. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த இளநீ கொலையை கீழே கொட்டாமல் அருமையாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு குச்சியில் சூப்பராக வந்து ஸ்டெட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். செம்மையான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஐடியாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஹோல்ஸ் போடக்கூடிய ஒரு அருமையான எக்யூப்மெண்ட்டுங்க. பாருங்கள் இதை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக வந்து இந்த வெங்காய நாற்றெல்லாம் அருமையாக நடவு பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பர் ட்ரிக்காக இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு அறுவடை டூல்ஸுங்க. அருமையாக வந்து இந்த நெல் கதிர்களை அறுவடை பண்ணி அருமையாக வந்து இந்த குச்சி மாதிரி இருக்க ஷேப்பில் சூப்பராக வந்து காய வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தாங்க இதை அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க மார்க்கெட்டுக்கு. சூப்பரான ஒரு அறுவடை வீடியோங்க இது. வீடியோவில் பாருங்கள் அறுவடை பண்ணி வச்சு இந்த காஞ்ச மிளகா எவ்வளோ அருமையாக வந்து மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக இந்த வண்டியில் கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு பெரிய அளவில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு காஞ்ச மிளகா வண்டி. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் எழுதுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணி வரும்போது இதோட சுற்றுற அந்த திறமையை வச்சு இது அருமையாக வந்து தண்ணி பாய்ச்சது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டூல்ஸு. இது வந்து பித்தளையில் இருக்கிறதுனால ரொம்ப. வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தாய்லாந்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சில்லி மேங்கோ தாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ஏதோ மிளகா தொங்குற மாதிரியே இருக்குங்க. ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மாங்காய். இது லைட்டாக புளிப்போடு இருக்கிறதுங்க. வீடியோவில் பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு நெயில் கட்டுறங்க. பாருங்கள் இதை சூப்பராக நம்ம ஃபிங்கரில் போட்டால் போதுங்க. காய்கறி அறுவடைக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கிச்சன் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் பொதுவாக நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை பண்ணுறதுக்கான மிஷின்ஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போங்க. ஆனால் இங்கே பாருங்கள் பருத்தியை சூப்பராக வந்து அறுவடை பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ப்ளூபெரிஸு நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சூப்பரான ஒரு டூல்ஸுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் வந்து நம்ம ப்ளூபெரிஸை சூப்பராக அறுவடை பண்ணிக்க முடியுதுங்க. எவ்வளோ சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணுறாரு பாருங்கள். சூப்பர் டூல்ஸு. வீடியோவில் பாருங்கள் இந்த விவசாயி சூப்பரான ஒரு டூல்ஸ் ஒன்று தயாரிச்சிருக்க பாருங்கள். அருமையாக வந்து யூஸ் ஆகுதுங்க. அறுவடை முடிஞ்ச உடனே அதில் தேவையில்லாத தண்டு பகுதி வேர் பகுதியெலாம் இருக்குங்க. அதை எவ்வளோ அருமையாக வேரோட பிடிங்கி எறிகிறார் பாருங்கள். சேம வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு வாட்டர் ஸ்ப்ரிங்கர் தாங்க. இது ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சூரியகாந்தி ஷேப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அருமையாக வந்து தண்ணியை பாய்ச்சி பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. அருமையான ஒரு ப்ராடக்ட்டு, வாங்கி பயன். வீடியோவில் பாருங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம களைக்கொல்லி அடிக்கிறதுக்கெல்லாம் நார்மலாக வந்து ஸ்ப்ரே லேண்ட்ஸை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி புனல் நாசில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதுங்க அருமையாக வந்து களைக்கொல்லி அடிச்சிடலாங்க. செம்ம ஐடியாவாக இருக்குது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸான ஒரு மிஷின்ஸ்லாம் வந்து போச்சு. இந்த பாதையை சரி பண்ணுறதுக்காக இந்த வழியில் இருக்க களைகளை அருமையாக வந்து ஓரத்தில் அணைக்கிறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு ஹைட்ராலிக் மிஷினு. சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. வீடியோவில் பாருங்கள் பொதுவாக இந்த ஒரு டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அருமையாக வந்து ஃபெர்டிலைசரை போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் டைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் ஃபெர்டிலைசரை இந்த பேக்கில் கொட்டிட்டு அருமையாக வந்து போட்டுக்கிட்டே போகலாங்க. செம்மையாக இருக்குது, ஈஸியாக ஒர்க். வீடியோவில் பாருங்கள் குச்சிகளை நடவு பண்ணுறதுக்கு இவங்க எவ்வளோ பெரிய பொக்லைன் மிஷினை எடுத்துகிட்டு வந்து அது உள்ள ஃபெர்டிலைசரை போட்டுட்டு சூப்பராக வந்து இந்த குச்சியை நடவு பண்ணாங்க பாருங்கள். செம்ம ஐடியாவாக இருக்குங்க. எதுக்கெல்லாம் பொக்லைனை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் நம்ம வாய்க்காலை சுத்தம் பண்ணுறதுக்காக இவங்க மினி ஜேசிபியே எடுத்துகிட்டு வந்து இந்த வாய்க்காலில் வச்சுருக்காங்க பாருங்கள். அது எவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக அதோட பட்டையெல்லாம் எடுத்து சூப்பராக எடுத்து வச்சு அருமையாக மூவ் பண்ணி க்ளீன் பண்ணுது பாருங்கள். வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி அருமையாக வந்து இந்த தோட்டத்தில் ஒரு ஃபவுண்டைன் மாடலில் அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பானையை அடுக்கடுக்காக ரெடி பண்ணி சூப்பராக தண்ணி ஊற்றுற மாதிரி செட்டப்புங்க. வீடியோவில் பாருங்கள் இவர் தோட்டத்தில் சின்ன இடத்துல எவ்வளோ சூப்பராக வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து விவசாயம் பண்ணார் பாருங்கள். செம்ம ட்ரிக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த சேரவாரி எவ்வளோ அருமையாக வந்து வரப்பு முழுகுறாங்க பாருங்கள். அதுக்காக ஒரு சின்ன டூல்ஸ் ஒன்று வச்சு அருமையாக ஒர்க் பண்ணாங்க பாருங்கள் ரெண்டு விவசாயிகளும்.
இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக வந்து ஸ்ப்ரேயரை வச்சு அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாரு. லைனாக வந்து அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லை அட்ஜஸ்டபுள் நாச்சல் இருக்கிறதுனால ரொம்ப. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த விவசாயி எவ்வளோ சூப்பராக வந்து கீரையெல்லாம் அறுவடை பண்ணியிருக்காரு. அந்த காயாமல் இருக்கிறதுக்காகவே எவ்வளோ அருமையாக கிணத்துல போட்டிருக்காரு பாருங்கள். சூப்பராக அங்கே கிணத்துலேருந்தே சேல்ஸ் பண்ணுறாரு. செம்ம ஐடியாவாக இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்க மரக்கிளை ஒன்று சூப்பராக வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அந்த மாமர கிளையிலேயே இவங்க எவ்வளோ அருமையாக மாங்கொத்து இந்த அளவுக்கு காய்ச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு வித்தியாசமான வீடியோ பாருங்க. நம்ம ஊர்லலாம் நிறைய நெல் அறுவடை பண்ணுற மிஷின் வந்துருக்குங்க. ஆனால் பாருங்கள் இது ஒரு லேட்டஸ்ட் மிஷினு. சின்னதாக இருக்குது, பார்க்கவும் காம்பேக்டாக இருக்குங்க. அருமையாக வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். பார்க்க நல்லா இருக்கு. பொதுவாக பப்பாளி மரங்கள் அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னா அந்த மரத்தை நம்ம வெட்டி போட்டுருவோங்க. ஆனால் பாருங்கள் இவங்க எவ்வளோ சூப்பராக யோசிச்சு மரத்தை கட் பண்ணி விட்டாலும் சைடில் வர பக்கவாட்டு கிளைகளை வச்சு திரும்பவும் வந்து பப்பாளி பழங்களை அறுவடை பண்ணுறாங்க. செமட்ரிக்குங்க இது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது இஞ்சி எவ்வளோ அருமையாக வந்து பயிரிட்டு சூப்பராக வந்து விளைச்சலுக்கு எடுக்கிறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. விதை இஞ்சிகளை நிலத்தில் நல்லா பதிச்சுட்டு சரியான நாளில் அருமையாக வந்து அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள். செம்ம ஐடியாவாக இருக்குங்க. நல்லா இருக்குது பாருங்கள். இதில் பாருங்க இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்க இந்த மரத்தோட கிளைகளை சூப்பராக கழிச்சு விடுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு மிஷினுங்க. அருமையாக வந்து கட் பண்ணிட்டு கீழே இறங்கிடுங்க. செம்ம சேஃப்டிங்க. மக்கள் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. வீடியோவில் பாருங்க கோழி பண்ணையில் தீவனம் கொட்டுறதுக்காக எவ்வளோ சூப்பரான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க பாருங்க. அந்த கேஜிக்கு வெளியிலேயே அருமையான ஒரு செட்டப் இருக்குது. அதில் வந்து சோளத்தை ஒரு கொட்டி விடாரு பாருங்க. செம்மையாக இருக்குங்க இது பார்க்க. வீடியோவில் பாருங்க இவர் ஏரி ஓரத்தில் எவ்வளோ சூப்பராக இந்த ஒரு தர்பூசணியை சூப்பராக அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருங்க. செம்மட்ரிக்குங்க. வீடியோவில் பாருங்க இந்த மாமரத்து உச்சியில் இருக்கிற இந்த மாங்காய் கொத்தை எவ்வளோ அருமையாக அந்த ஒரு ஃப்ரூட் பிக்கர் டூல்ஸை வச்சு செம்மையாக பறிக்கிறாங்க பாருங்க. சும்மா ஐடியாங்க இது. பார்க்கவும் நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பராக விவசாயம் பண்ணுறாங்க. அருமையான முறையில் செம்மையாக பாத்தி கட்டி அருமையாக விவசாயம் பண்ணாங்க பாருங்க. செம்மட்ரிக்குங்க.